இப்ப நாம இவங்க எல்லாரையுமே ஏப்ரல் ஃபுல் பண்ணிடலாமா? இப்ப நாம இவங்க எல்லாரையுமே ஏப்ரல் ஃபுல் பண்ணிடலாமா? நாங்க வர்ற வழியில நம்ம கிளாஸ் மாஸ்டரை பார்த்தோம். அவர் எங்க கிட்ட என்ன சொன்னாருன்னா, இன்னைக்கு ஸ்கூல் லீவாமா. ஏன்னா இன்னைக்கு நம்ம மாஸ்டருக்கு பர்த்டே. ஆனா நேத்து கூட நம்ம மாஸ்டர் நம்ம கிட்ட அத பத்தி எதுவுமே சொல்லலையே. அதே மாதிரி மாஸ்டர் நமக்கு எப்பவுமே லீவ் தரவே மாட்டேன். இப்பதான் அவர் நமக்கு லீவ் கொடுத்துட்டார்ல, நாம ஜாலியா போய் விளையாடாம எதுக்காக இப்ப பேசிக்கிட்டு இருக்கோம்? மாஸ்டர், நீங்க யாருமே எனக்கு ஸ்கூலுக்கு வரவே இல்லை. டோலு போலு தான் இன்னைக்கு எங்களுக்கு லீவுன்னு சொன்னாங்க. பொய்யெல்லாம் சொல்லாதீங்க. அந்த ரெண்டு அப்பாவிங்க மேலயும் பழிய போடாதீங்க. இன்னைக்கு அவங்க 2 பேர் மட்டும் தான் ஸ்கூலுக்கு வந்தாங்க. எல்லாரையும் ஏப்ரல் ஃபுல் ஆக்கிட்டோம். டுட்டு நான்டி, நீங்க இங்க உட்கார்ந்துகிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீ என்ன சொல்ற டோலு? இல்ல, நாங்க என்ன சொல்ல வந்தோம்னா, அங்க கடத்தெருவுல ஒரு ஆளு எல்லாருக்கும் இலவசமா நெய் கொடுக்கறாராம். அது தெரியாம நீங்க இன்னும் கடையிலே இருக்கீங்க. போய் ஒரே நிமிஷத்துல திரும்பி வந்துடுறேன். இன்னைக்கு நாம தேவையில்லாம மாஸ்டர் கிட்ட திட்டு வாங்கணும். ஏன் எல்லாமே இன்னைக்கு இப்படியே நடக்குது? தலைவா, உங்க 2 பேரையும் நான் இன்னைக்கு சும்மா விட மாட்டேன். நாங்க என்ன தப்பு பண்ணோம் தலைவா? நீங்க போய் சொன்னதால தான் மாஸ்டர் கிட்ட நாங்க திட்டு வாங்க வேண்டியதா போ. நாங்க உங்களுக்காக என்ன கொண்டு வந்திருக்கோம்னு பாருங்க. அப்புறம் போலு, இப்ப நம்ம என்ன பண்ணணும்னு உனக்கு தெரியும்ல? என்னாச்சு? டுண்டு நாட்டி எல்லாருக்குமே ஃப்ரீயா லட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்களா? காளியா, இனி என்ன இன்னைக்கு சர்க்கஸ்ல வேலை செய்ய போறியா என்ன? எதுக்கு சிரிக்கிற ஜக்கு? நம்மளனா நீயே பாரு காளியா. அவங்க 2 பேரையும் நான் சும்மா விட மாட்டேன். இந்த டோலு போலுவ நான் என்ன பண்றதுன்னே தெரியல. அப்படின்னா இந்த வேலையையும் டோலு போலும் தான் செஞ்சிருக்காங்களா? டோலு போலு, சீக்கிரமா அவங்கள பிடிக்கணும். எல்லாரும் இந்த பக்கம் வர வரைக்கும் காத்திருந்து அதுக்கப்புறம் நம்ம சத்தமா கத்தலாம், புலி வந்துடுச்சுன்னு. நீ சொல்றது உண்மைதானா சுட்கி? ஆமா பீம், அது உண்மைதான். இந்த காம்படிஷன்ல கண்டிப்பா நான் தான் ஜெயிப்பேன். அதோட சேர்த்து நான் ஃப்ரீயா லட்டு வேற சாப்பிடுவேன் இல்ல? ஃப்ரீயாவா? ஃப்ரீயா லட்டுவா? அந்த லட்டு எல்லாத்தையும் நான் தான் சாப்பிட போறேன் பாருங்க. தலைவா, ஃப்ரீயா லட்டு கொடுக்கறாங்களா? ஆமா, டுண்டு நாட்டி தான் சொன்னாங்க. வேகமா யாரு லட்டு சாப்பிடுறாங்களோ அவங்களுக்கு 1 மாசத்துக்கு லட்டு ஃப்ரீயா கொடுக்க போறாங்களாம். எல்லாத்துக்கும் மேல அவங்க நம்மளுக்கு ஸ்பெஷலான வெள்ளை கலர் லட்டு பண்ணிருக்காங்க. இப்ப பாருங்க, ஜாலியா இருக்கும். என்ன இது? இந்த லட்டு இனிப்பாவே இல்ல. அள்ளி போட்டிருக்கோம். ஒரு எழுத்தாளரா இருக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். சரி, நான் எழுத ஆரம்பிக்கிறேன். ஒரு நாள் மாலியா காட்டுக்குள்ள போனான். டுக் 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 டுக். அப்போ அவன் திடீர்னு பார்த்தான். ஆகாயத்திலிருந்து ஒரு அம்பு வந்து பாஞ்சுது. தலைவா, என்ன காளியா, என்னோட அம்மனை பாத்தியா? ரொம்ப கிண்டல் பண்ணாத ராஜு, முதல்ல இங்க இருந்து கிளம்பு. சரி, நான் இங்க இருந்து கிளம்புறேன். பாத்தீங்களா, என்ன கண்டு ராஜுவும் ஜக்குவும் பயந்து போயிட்டு இருக்காங்க. உனக்கு தெரியுமா ஜக்கு, பெரியவங்க ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க. ஒரு உண்மையான எழுத்தாளனை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கணும்னா, ஏய் நில்லுங்க. இப்ப என்னவோ சொன்னியே, உண்மையான எழுத்தாளனை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறதுனா?
நான் சும்மா விளையாட்டுக்கு தான் உன்கிட்ட அப்படி பேசிக்கிட்டு இருந்தேன். தப்பா எடுத்துக்காத. வா வா வந்து உட்காரு. பெரியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீ உண்மையிலேயே ஒரு நல்ல எழுத்தாளனா இருந்தா நீ என்ன எழுதினாலும் அது அப்படியே உண்மையா நடக்குமா? ஒரு நிமிஷம், நீ எழுதின புத்தகத்தை கூட இங்க பாரு. நீ தானே எழுதி இருக்க, வானத்துல இருந்து ஒரு பொருள் விழுன்னு எழுதி இருக்கல. ஓ அப்படியா? அப்படின்னா அது இதானா? அப்படின்னா நீ என்ன எழுதினாலும் அது அப்படியே நடக்குதுப்பா. எனக்கும் தெரியும். நான் ஒரு அற்புதமான எழுத்தாளன். நீ ஒரு பெரிய வீரனாச்சே, உன்னால இந்த கல்லை உடைச்சு காட்ட முடியுமா? ஒரே அடியில உடைச்சிட்டேனே. அப்படின்னா என்னுடைய கதையில வர கதாநாயகன் மாதிரி நானும் ஒரு மாவீரன் ஆயிட்டேனா? ஆமா. அட, இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? வா பீம், இனிமே உன்னால என்ன தோக்கடிக்கவே முடியாது. வா, போட்டிக்கு வா. பல பரீட்சையில உன்னால என்ன தோக்கடிக்க முடியாது. என்ன இது இப்படி நடந்துருச்சு? ராஜு, உன்கிட்ட இருந்த அந்த வண்ணப்பெட்டி எங்க போச்சு? என்னது? எந்த வண்ணப்பெட்டி? வேண்டாம், அதை கீழே போடு காளியா. இந்த வண்ண புதிர்ல ஏதோ ஒரு ரகசியம் அடங்கி இருக்கு. அத தொடாத பீம், இல்லன்னா அதுக்குள்ள நீயே மாட்டிப்ப. ஆனா இங்க இருந்து வெளியே போறதுக்கு நாம ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிச்சாகணுமே. அதோ அங்க ஏதோ ஒண்ணு எனக்கு தெரியுது. ஓடுங்க ஓடுங்க, கருப்பு ராணியோட படைகள் வருது. நாங்க டோலக்பூர்ல இருந்து வரோம். எங்க வண்ணப்புறத்தோட நிறங்கள் கிடைச்சிருச்சா? நீங்க புதி நிறைந்த அந்த வண்ணப்பெட்டிய பத்தி தான் பேசிட்டு இருக்கீங்களா? ஆமா, கருப்பு ராணி அந்த வண்ண புதிர் பெட்டிக்குள்ள இந்த ஊரோட வண்ணங்கள்லாம் திருடி அந்த பெட்டிக்குள்ள வச்சிட்டாங்க. அதனாலதான் எங்க ஊருக்கு வண்ணங்களே இல்ல. அப்படின்னா உங்க ஊர்ல வண்ணங்களையே பார்க்க முடியாதா? சொல்லுங்க. அந்த புதிர் பெட்டி மறுபடியும் கருப்பானாதான் அந்த பெட்டிக்குள்ள இருக்க எல்லா நிறங்களும் எங்க ஊருக்கு வந்து சேரும். அந்த புதிர் எங்க கிட்ட தான் இருக்கு. ஆனா அதை எப்படி கருப்பாக்குறது? அந்த பெட்டியோட ரகசியமும் நீங்க ஊருக்கு போற வழியும் அந்த கருப்பு ராணி கிட்ட தான் இருக்கு. அந்த கருப்பு ராணி எங்க இருக்காங்க? இங்க அவங்க அரண்மனை மட்டும்தான் வண்ணமயமா இருக்கும். அந்த கருப்பு ராணி இப்ப அங்கதான் இருப்பாங்க. இந்த வழியா போனா நீங்க அங்க போய் சேர்ந்துடலாம். அந்த கருப்பு ராணிக்கு பாடம் புகட்ட வேண்டிய நேரம் வந்தாச்சு. யார் நீ? என் பேரு பீம். நாங்க எல்லாரும் டோலக்பூர்ல இருந்து வரோம். வண்ணப்புறத்துக்கு அவங்க வண்ணங்களை திருப்பி கொடுத்துரு. எங்களையும் டோலக்பூருக்கு திருப்பி அனுப்பிடு. இப்போ உங்ககிட்ட இருக்கிற நிறங்களையும் நான் பிடுங்கி என்னோட பெட்டிக்குள்ள அடைச்சு வைக்கட்டுமா? சொல்லு. இந்த பீம் சொக்கி, அந்த புதிர் பெட்டி என்கிட்ட கொடு.